வெயிலுக்கு இதமா குளு குளுன்னு கம்பு கூழ். இந்த கம்பை எடுத்து 2 தடவ தண்ணி ஊத்தி கழுவி எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு, ஃபேன் காத்துல லேசா காய வச்சு, ஈரம் இருக்கும்போது மிக்ஸி ஜார்ல சேர்த்து ரவ பக்குவத்துல உடைச்சு எடுத்து, இந்த பழைய சாதத்த நல்லா கையால கரைச்சு தண்ணிய எடுத்து, அந்த தண்ணிய வந்து நம்ம கூழுக்கு ஆத்துற கிண்ணத்துல ஊத்திட்டு, இது 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவு கணக்கு. இது 2 1/2 டம்ளர் இந்த கஞ்சி காய்ச்சறதுக்கு கிண்ணத்துலயும் 1/2 டம்ளர் வந்து கம்போடையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து, தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த கரைச்சி வச்சிருந்த கம்ப சேர்த்துட்டு, உப்பையும் சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா கிளறி கிளறி கொடுத்து நல்லா வேக விட்டு எடுத்தோம்னு அன்னைக்கு நல்லா வெந்து வந்துடும். இந்த கம்பக்கூழை வந்து வெந்துதான் கரெக்டானு கண்டுபிடிக்கிறதுக்கு லேசாக தண்ணியை தொட்டுட்டு லேசாக தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாமல் வரும். இப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை எல்லாத்தையும் லேசாக தண்ணியை நினச்சிக்கிட்டு நல்லா சுற்றி எடுத்து விட்டு தட்டை போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் பார்க்கும்போது இந்த அளவுக்கு கொஞ்சம் ஆடையாக படர்ந்துருக்கும். அந்த ஆடை மேலே இருக்கிற ஆடையை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான கூழை எடுத்து தயிர் உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்து கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்ல வெயிலுக்கு இதமாக ஒரு 2 டம்ளர் குடித்தோம்னா அப்படி இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.